வணக்கம். ஜஸ்மீர் ஃபுட்ஸுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி ஜஸ்மீர் ஃபுட்ஸ் சார்பாக வீட்டு தோட்டத்தில் இயற்கை முறை விளைவிச்ச புதினாவை பிடுங்கி புதினா சம்பல் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம் ஆர்கானிக் புதினா சம்பல் எப்படி செய்கிறேன். 100 கிராம் புதினா, 3 பச்சை மிளகாய், 3 செத்தல் மிளகாய், 15 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் சின்னனா வெட்டி வச்சுக்கேன், ஒரு புளியங்கொட்டை அளவு புளி எடுத்துருக்கேன், உப்பு தேவையான அளவு, ஒரு தேக்கரண்டி உளுத்தம்பருப்பு, 100 கிராம் தேங்காய் பூ. இவ்வளவு பொருட்களையும் வச்சு புதினா சட்னி எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். ஓகே, சட்டி சூடாயிட்டு அங்கே அதுக்கு எண்ணெய் ஊற்றுவோம். ஒரு தேக்கரண்டி உளுத்தம்பருப்பு அதுக்குள்ள போடுவோம். இதுக்குள்ள வந்து பச்சை மிளகாய், 3 செத்தல் மிளகாய், இதுக்குள்ள 15 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கேன், அதையும் இதுக்குள்ள போடுவோம். வெங்காயம் வதங்கி வந்துட்டு அதுக்கு பிறகு இந்த புளியை கொட்டை அளவு புளியை இதுக்குள்ள போடுவோம். அதுக்கு பிறகு மீன் எடுத்து வச்சுக்கேன் புதினா, அதையும் இதுக்குள்ள சேர்த்து வதக்குவோம். தேவையான அளவு உப்பு, சின்ன சின்னனா வெட்டின தக்காளி பழம் இதையும் இதுக்குள்ள சேர்த்துக்கொள்வோம். தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கி வரணும். அதுக்கு பிறகு தேங்காய் பூ சேர்க்கலாம். ஓகே, தக்காளி பழம் நல்லா வதங்கி வந்துட்டு அதுக்குள்ள தேங்காய் பூவை சேர்ப்போம். ஓகே, எல்லாம் வதங்கி முடிஞ்சது. அப்புறம் கொஞ்சம் எல்லாம் ஆற விட்டுட்டு அரைப்போம். ஓகே, நாங்கள் சட்டியில் செய்தது ஆறிட்டு அதை வந்து அம்மியில் போட்டு அரைக்க போகிறோம். நீங்கள் வீட்டில் கிரைண்டர் இருந்தால் கிரைண்டரில் அரைக்கலாம், அல்லது உரல் இருந்தால் உரலில் இடிக்கலாம். ஓகே, இப்போ அரைப்போம். உங்களுக்கு உரைப்பு கொஞ்சம் கூட தேவைன்னு சொன்னால் பச்சை மிளகாய் சித்த மிளகாய் வந்து நீங்கள் கூட பாவிக்கலாம். ஓகே, புதினா சட்னி வந்து அரைச்சி முடிஞ்சது. நீங்களும் உங்களோட வீட்டில் செய்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.